முதலமைச்சர் ஜெயலலிதா தான் போட்டியிட்டு வென்ற ஆர்கே நகர் தொகுதியில் அங்கு மக்களுக்கு நன்றி தெரிவிக்க தற்போது போயஸ் கார்டன் இல்லத்திலிருந்து புறப்படுகிறார். அதன் நேரலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது முதலமைச்சர் ஜெயலலிதா போயஸ் கார்டன் இல்லத்திலிருந்து ராதாகிருஷ்ணன் சாலை வழியாக ஆர்கே நகர் தொகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறார். அதன் நேரலையை பார்க்கிறோம். இதன் கூடுதல் விவரங்களை தருவதற்காக தொலைபேசி இணைப்பில் செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஸ்டாலின், இணைப்பில் இருக்கீங்களா? நாம் தொடர்ந்து செய்தியாளர் ஸ்டாலினிடம் பேசலாம். தற்போது ராதாகிருஷ்ணன் சாலையில் ஆர்கே நகர் தொகுதிக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா சென்று கொண்டிருக்கிறார். வழிநெடுகிலும் அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பல்வேறு வாகனங்கள் முதலமைச்சரின் வாகனத்திற்கு பின்னால் அணிவகுத்து செல்கின்றன. சென்னை ஆர்கே நகரில் தற்போது செய்தியாளர் ஸ்டாலின் தொலைபேசி வழியாக இணைந்திருக்கிறார். அவருடன் இதன் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். ஸ்டாலின், தமிழரசன், தற்போது ஆர்கே நகர் தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக முதல்வர் ஜெயலலிதா இன்று அந்த தொகுதி முழுவதுமே நேரடியாக வேன் மூலமாக சென்று அந்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார். சுமார் 20 இடங்களுக்கு வேன் மூலமாக சென்று தன்னுடைய நன்றியை ஆர்கே நகர் தொகுதி வாக்காளர்களுக்கு தெரிவிக்கிறார். ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இந்த முறை 2வது முறையாக தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச்செயலாளருமான ஜெயலலிதாவை அந்த தொகுதியில் இருந்து அந்த மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதற்கு தான் நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் தற்போது சென்று கொண்டிருக்கிறார். தற்போதைய நிலையில் சென்னை போயஸ் தோட்டத்தில் இருந்து அவர் ஆர்கே சாலை வழியாக ஆர்கே நகர் தொகுதிக்கு தற்போது சென்று கொண்டிருக்கிறார். சுமார் 20 இடங்களுக்கு நேரடியாக செல்கிறார். வழி நெடுகிலுமே தொடர்ச்சியாக பொதுமக்கள் என்று அவருக்கு வரவேற்கும் விதமாக அவருக்கு தற்போது ஒரு உற்சாகமான வரவேற்பை அளித்து வருகிறார்கள். அதாவது ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்தவரை கடந்த இடைத்தேர்தலில் சுமார் 1,60,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் கடந்த 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் அங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதன் பிறகு நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அங்கு மீண்டும் 2வது முறையாக போட்டியிட்டு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளரை காட்டிலும் சுமார் 41,000 வாக்குகள் அதிகம் பெற்று இந்த முறையும் வெற்றி பெற்றுள்ளார். ஏற்கனவே தமிழக முதல்வர் ஜெயலலிதா நடந்து முடிந்த 15வது சட்டப்பேரவையின் கூட்டத்தில் வைத்து கூட ஆர்கே தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். அதாவது 2வது முறையாக என்னை தொடர்ந்து முதல்வராக்கி உதவிய ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்கு நான் என்றும் நன்றி கடன் பட்டிருப்பேன். தன்னுடைய நன்றியை என்றுமே தன்னுடைய செயலில் காட்டுவேன் என்று உறுதிப்பட அவர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு இந்த நிகழ்வானது திட்டமிடப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று மாலை சுமார் 5:15 மணிக்கு அளவில் தன்னுடைய போயஸ் தோட்ட இல்லத்திலிருந்து கிளம்பி தற்போது ஆர்கே நகர் தொகுதிக்கு அவர் சென்று கொண்டிருக்கிறார். ஸ்டாலின், ஏறக்குறைய 20 இடங்களில் அவர் நன்றி தெரிவிக்கும் வகையில் மக்களிடம் பேச இருக்கிறார். இதற்காக அந்த பகுதியிலும் வழிநெடுகிலும் அதிமுக தொண்டர்கள் என்ன விதமான வரவேற்பை முதலமைச்சருக்கு அளித்து வராங்க? தமிழரசு, நான் குறிப்பிட்டது போல 20 இடங்களில் நேரடியாக வேன் மூலமா செல்கிறார். 2 இடங்களில் நேரடியாக, குறிப்பாக 1வது இடமான ஜீவரத்னம் சாலையில் வாக்காளர்கள் நேரடியாக அவர் பேசுகிறார். வேனில் இருந்தே அவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல 2வது இடமான வைத்தியநாதன் மேம்பாலம் மற்றும் அந்த எண்ணூர் நெடுஞ்சாலை சந்திப்பில் 2வது இடமாக அவர் அங்கு பேச உள்ளார். அவர் என்ன மாதிரியான விஷயங்களை பேசுவார் என்று அங்கிருக்கும் வாக்காளர்களுமாகட்டும் தொடர்ச்சியாக அதிமுக தொண்டர்களாகட்டும் பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளுடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது வழி நெடுங்கிலுமே போயஸ் தோட்டத்திலிருந்து ஆர்கே நகர் காமராஜர் சாலையிலிருந்து தொடர்ச்சியாக துறைமுகம் வழியாக ராயபுரம் என அனைத்து அந்த சாலையிலுமே தொடர்ச்சியாக பொதுமக்கள் 2 புறங்களும் நின்று தங்களுடைய வரவேற்பை அளித்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதிமுக தரப்பிலிருந்தும் அவருக்கு வரவேற்கும் விதமாக பல்வேறு விதமான சிறப்பு ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டுள்ளன. ஆங்காங்கே மேடைகள் அமைக்கப்பட்டு அங்கு அதிமுகவின் பிரச்சார பாடல்கள் உள்ளிட்ட விஷயங்கள் தற்போது ஒளிபரப்பாகி வருகின்றன. இது போன்ற விஷயங்கள் தான் நான் நேரடியாக இங்கே பார்க்க முடிகிறது. தமிழர்
ஸ்டாலின், போன முறை இடைத்தேர்தலில் ஆர்கே நகர்ல வெற்றி பெற்ற முதலமைச்சர் ஜெயலலிதா பல்வேறு நலத்திட்டங்களை அந்த தொகுதிக்கு அறிவிச்சாரு. இன்றைக்கு இந்த பயணத்தின் போது ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்டு ஏதாவது நலத்திட்டங்களை அறிவிக்க வாய்ப்பு இருக்கா? தமிழரசன், நீங்கள் குறிப்பிட்டது போல ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் அவர் போட்டியிட்டு வென்ற பொழுது பல்வேறு விதமான நலத்திட்டங்களை தன்னுடைய வாக்குறுதிகளாக அளித்தார். அந்த வாக்குறுதிகளை பொறுத்தவரை பல்வேறு விஷயங்களை அந்த இடைத்தேர்தல் காலத்தில் இருந்து, அதாவது 2015ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அந்த இடைத்தேர்தல் நடைபெற்றது. அதன் பிறகு சுமார் ஒரு வருடத்திற்குள் பல்வேறு விதமான நலத்திட்டங்கள் அந்த தொகுதியில் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக ஆர்கே நகர் என்பது வடசென்னையின் ஒரு முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுகிறது. அங்கு இந்த மேம்பாலங்கள் உள்ளிட்ட விஷயங்களில் ஏற்கனவே பல்வேறு விதமான தொய்வானது இருந்து வந்தது. குறிப்பாக கொருக்குப்பேட்டை ரயில்வே மேம்பாலம் உள்ளிட்ட பணிகளை விரைந்து முடிப்பதற்கான பணி சென்னை ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக முதலமைச்சர் ஜெயலலிதா சென்னை போயஸ் தோட்டத்தில் இருக்கும் தமது வீட்டிலிருந்து ஆர்கே சாலை வழியாக சென்று கொண்டிருக்கிறார். அதன் காட்சிகளை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். காசிமேடு திருவொற்றியூர் நெடுஞ்சாலை, வஉசி சாலை சந்திப்பு, வைத்தியநாதன் பாலம், எண்ணூர் நெடுஞ்சாலை, மகாராணி தியேட்டர் உள்ளிட்ட 20 இடங்களில் அவர் ஆர்கே நகர் தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பார் என கூறப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் முதல் இடமாக சூரிய நாராயணன் செட்டி தெருவை இன்னும் சற்று நேரத்தில் அவர் சென்றடைய உள்ளார். அங்கு முதற்கட்டமாக ஆர்கே நகர் தொகுதி வாக்காளர்களுக்கு அவர் நன்றி தெரிவிக்க உள்ளார். அதற்காக தற்போது சென்று கொண்டிருக்கிறார். வழி நெடுகிலும் அதிமுக தொண்டர்களும் ஆர்கே நகர் தொகுதியிலும் அதிமுக தொண்டர்கள் அவருக்கு சிறப்பான வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து தொலைபேசி இணைப்பில் நமது செய்தியாளர் ஸ்டாலின் இருக்கிறார். ஸ்டாலின், 20 இடங்கள்ல முதலமைச்சர் ஜெயலலிதா நன்றி தெரிவிப்பதற்காக பயண திட்டம் வகுக்கப்பட்டிருக்குன்னு குறிப்பிட்டீங்க. முதலாவது இடமா சூரிய நாராயண செட்டி தெருவுல அவர் நன்றி தெரிவிக்கும் விதமா அவர் முதற்கட்டமா போறாரு. இன்னும் எவ்வளவு நேரத்துல அந்த இடத்தை அவர் சென்றடைவார்? தமிழரசன், அதற்கு முன்பாக நாம் ஏற்கனவே கடந்த செய்தியில் இந்த நலத்திட்டங்கள் தொடர்பாக பேசி வந்தோம். அதாவது கடந்த இடைத்தேர்தல் போட்டியிட்ட பிறகு பல்வேறு விதமான நலத்திட்டங்கள், குறிப்பாக நான் முன்பே சொன்னது போல இந்த கொருக்குப்பேட்டை மேம்பாலம் ஆகட்டும், அதே போல அரசு கலைக்கல்லூரி ஆகட்டும் உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாக கடந்த இடைத்தேர்தலில் அவர் வாக்குறுதி அளித்திருந்த அடிப்படையில் தற்போது அந்த பணிகள் அனைத்தும் முடிவடைந்து தற்போது கலைக்கல்லூரி கட்டும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. அதே போல வேலை வாய்ப்பு முகாம், அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக சுமார் 8 மாதங்களுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு முகாமானது அந்த ஆர்கே நகர் தொகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டு பல்வேறு படித்த பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பு முகாமில் பல இளைஞர்கள் தற்போது வேலைவாய்ப்பு பெற்று அந்த தொகுதியாகட்டும் மற்ற தொகுதிகளிலிருந்து வந்த இளைஞர்களாகட்டும் தற்போது வேலைவாய்ப்பு பெற்று அந்த விஷயங்களை தற்போது மக்கள் குறிப்பிடுகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இது போன்ற மீண்டும் அந்த ஆர்கே நகர் தொகுதியிலே அவர் போட்டியிட ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டது. அந்த அடிப்படையில் பல்வேறு விதமான நலத்திட்டங்கள் தற்போது அங்கு நிறைவேற்றப்பட்டுள்ளன. குறிப்பாக நீங்கள் முன்பு கேட்ட போல இன்று ஸ்டாலின், நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்க இணைப்பில் இருங்க. தற்போது ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக முதலமைச்சர் ஜெயலலிதா தொகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறார். அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவை தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டு ஜெயலலிதா 42,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதனை அடுத்து இன்று அந்த தொகுதிக்கு செல்லும் முதலமைச்சர் ஜெயலலிதா வீதி வீதியாக வேனில் சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்க இருக்கிறார். கடந்த 2015ஆம் ஆண்டு இதே ஆர்கே நகர் தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து 2வது முறையாக ஆர்கே நகர் தொகுதியில் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அவர் மீண்டும் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இன்று தொகுதிக்கு செல்லும் முதலமைச்சர் ஜெயலலிதா 20 இடங்களில், தொகுதிக்கு உட்பட்ட 20 இடங்களில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 5:15 மணி அளவில் சென்னை போயஸ் தோட்டத்தில் இருக்கும் வீட்டிலிருந்து ராதாகிருஷ்ணன் சாலை வழியாக ஆர்கே நகர் தொகுதிக்கு அவர் சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வழி நெடுகிலும் அதிமுக தொண்டர்களும் ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியிலும் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு உற்சாகமான வரவேற்பு அளிப்பதற்கான ஏற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது.